அனைவருக்கும் வணக்கம். சாகுல் அமீத் ப்ரோ வந்து சாகுல் அமீத் ஜாதகம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்தோம். இப்போ சாகுல் அமீத் ப்ரோவோட ஜாதகம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நான் 1000 கோடி சம்பாதிப்பேனா, புதன் திசை சுக்கிர திசை எப்படி இருக்கும், திருமணம் எப்போது நடக்கும், ஸோ அவர் கோடியில் சம்பாதிப்பாரான்னு பார்ப்போம். கோடியில் சம்பாதிக்கணும்னா 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணும். இவருக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் இடம் நல்லா இயல்பான நிலையில் இருக்குது. 2ஆம் இடம் இயல்பான நிலையில் இருக்குது. ஸோ 2ஆம் இடம் ஓகே நல்லா இருக்குது. 9ஆம் இடம் நல்லா சுபத்துவமாக இருக்குது. 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து, செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு. ஸோ 16ஆம் இடம் சுபத்துவம். ஸோ குருவும் சனியும் பரிவர்த்தனை. ஸோ 11ஆம் இடம் சுபத்துவம். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. ஸோ 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தன்னோட சொந்த வீடான விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கார். திக்பலத்துக்கு அருகில் இருக்கார். ஸோ 2ஆம் இடம் வருமானஸ்தானம், குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். ஸோ 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து நல்லா வலுத்திருக்காரு, சுபத்துவமாக இருக்கார், திக்பலத்துக்கு அருகில் இருக்கார். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு. 16ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து லக்னத்தில் வக்ரம் பெற்று இருக்கார், பரிவர்த்தனை பெற்று இருக்கார். ஆனால் சனி வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை, சனி வந்து அந்தளவுக்கு சுபத்துவமாக இல்லை. ஸோ 16ஆம் அதிபதி கொஞ்சம் சுபத்துவமாக இல்லை. பரிவர்த்தனை பெற்று ஆட்சி இருந்தாலும் அந்த 16ஆம் அதிபதி சுபத்துவமாக இல்லை. ஸோ நீங்கள் கோடிகளை வந்து சம்பாதிக்கிறது கொஞ்சம் கம்மி. கோடிகளை சம்பாதிக்கிறது அந்தளவுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. புதன் தசை பிற்பகுதியில் நீங்கள் லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. புதன் தசை பிற்பகுதியில் நீங்கள் லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. கோடிகளில் வருமானம் கம்மி. ஸோ கோடிகள் வருமானம் வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஸோ நீங்கள் லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. கோடிகள் வருமானம் கம்மி, லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. புதன் தசை பிற்பகுதியில் நீங்கள் லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. இப்போ உங்களுக்கு சனி தசை சுக்கிர பற்றி நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏழரை சனி வேறு நடந்துகிட்ருக்கு. அதுவும் ஜென்ம சனி. உங்கள் ராசியிலே சனி உட்காந்துருக்காரு கோச்சாரத்தில். ஸோ இந்த காலம் வந்து ரொம்ப கஷ்டமான காலம், ரொம்ப மன அழுத்தம் நிறைந்த காலம். அது மட்டும் இல்லாமல் சனி தசை சுக்கிர புத்தி. இந்த சனி தசை வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். இந்த சனி தசை கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். அந்தளவுக்கு யோகம் சொல்ல முடியாது. ஏன்னா மீன லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. ஆனால் அவங்க சுபத்துவமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த லக்னத்துக்கு அவயோக தசை. ஸோ சனி தசை அந்தளவுக்கு யோகமாக இருக்காது. சனி தசை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். 2027ஆம் ஆண்டு அதுலேருந்து 7.5 சனிலேருந்து ரிலீஃப் ஆவீங்க. 2027ஆம் ஆண்டு சனி தசை செவ்வாய் புத்தி நடக்கும். 2027ஆம் ஆண்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ 7.5 சனியும் முடியும். உங்களுக்கு சனி தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்குது. ஸோ சனி தசை செவ்வாய் புத்தியில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2027ஆம் ஆண்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க. சனி தசை செவ்வாய் புத்தியில் நல்லா இருப்பீங்க. ஏன்னா 2027ஆம் ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சனி தசை செவ்வாய் புத்தி வருது. செவ்வாய் சுபத்துவம், லக்னம் யுவாதிபதி. ஸோ அதுலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2033ஆம் ஆண்டில் சனி தசை முடியுது. 2033 புதன் தசை ஆரம்பிக்குது. 2033ஆம் ஆண்டு புதன் தசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த புதன் வந்து இந்த லக்கணத்துக்கு அவயோகர். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு பாதக அதிபதி. இந்த மீன லக்கணத்துக்கு புதன் வந்து பாதக அதிபதி. பொதுவான ஜோதிட விதிப்படி லக்கணத்தை உபய லக்கணத்துக்கு, மீன லக்கணத்துக்கு பாதக அதிபதியான புதன் பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடாது. மீன லக்கணத்துக்கு உபய லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு புதன் வந்து பாதக அதிபதி. அந்த பாதக அதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடாது. அப்படி ஆட்சி உச்சம் பெற்றாலும் பாவகிரகங்களோட பார்வையில் பங்கப்பட்டுருக்கணும். ஸோ மீன லக்கணத்துக்கு பாதக அதிபதி புதன் பகவான் வந்து ஆட்சி பெற்று வலுப்பெற்று சுபத்துவம் அடையக்கூடாது. அப்படி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் பாவத்துவம் அடைவது ரொம்ப நல்லது. ஏன்னா அதோட திசை வந்தால் பாதக அதிபதி புதன் வந்து நல்ல ஆட்சி உச்சம் பெற்று சுபத்துவமாக இந்த திசை நடந்தால் கொஞ்சம் கெடுதல் செய்யும். ஆனால் இந்த ஜாதகத்தில் அப்படி இல்லை. புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சனியோட பார்வையில் பங்கப்பட்டிருக்கிறது நல்ல அமைப்பு.
ஆனால் இந்த ஜாதகத்தில் புதன் வந்து பாதக அதிபதி நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சனியோட 7ஆம் பார்வை புதன் மேலே படுது. ஸோ இதுவே ஒரு நல்ல அமைப்பு. ஸோ பாதக விஷயத்தை செய்யாது புதன் பகவான். ஸோ 2033ஆம் ஆண்டு புதன் தசை ஆரம்பிக்குது. ஸோ இந்த புதன் தசையில் பாதக வேலையும் செய்யாது, தோஷத்தையும் செய்யாது. முக்கியமாக பாதக வேலையும் செய்யாது, தோஷத்தையும் செய்யாது. ஸோ புதன் தசை நல்லா இருக்கும். புதன் திசையில் பாதக அதிபதி வேலையே செய்யாது. ஏன்னா புதன் வந்து சனியோட பார்வையில் பங்கப்பட்டிருக்காரு. ஸோ பாதக வேலையை செய்யாது, தோஷத்தையும் செய்யாது. பாதக வேலையும் செய்யாது, தோஷத்தையும் செய்யாது. அந்தளவுக்கு யோகமும் இருக்காது இந்த புதன் திசை. பாதக அதிபதியான புதன் பகவான் வந்து 7ஆம் இடத்துல உச்சமாகி சனியோட 7ஆம் பார்வையில் பங்கப்பட்டு இருக்கனால தோஷத்தை செய்யாது, பாதகத்தையும் செய்யாது. ஆனால் அந்தளவுக்கு யோகமாகவும் இருக்காது. ஓரளவு நல்லா யோகமாக இருக்கும். ஓரளவு புதன் தசை நல்ல யோகமாக இருக்கும். புதன் தசையில் எப்படி யோகமாக இருக்குன்னா, உங்கள் மனைவி மூலியமாக நல்ல வருமானம் வரும். உங்கள் மனைவி வந்து உங்கள் பொருளாதாரத்தை நல்லா உயர்த்துவாங்க. புதன் தசையில் உங்கள் மனைவி மூலியமாக நீங்கள் நல்ல வருமானம் பெறுவீங்க. உங்கள் மனைவி வந்து சம்பாதிச்சு போடுவாங்க. உங்கள் மனைவி வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. புதன் தசையில் மனைவி மூலியமாக நல்ல வருமானம் வரும். மனைவி மூலியமாக நல்ல பாக்கியங்களும் வரும். ஏன்னா புதனுக்கு சாரம் கொடுத்தவன் வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். ஸோ பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ உங்கள் மனைவி மூலியமாக நல்ல வருமானமும் நல்ல பாக்கியமும் வரும். இந்த புதன் திசையில் மனைவி மூலியமாக நல்ல வருமானமும் நல்ல பாக்கியங்களும் வரும். ஸோ அந்த புதன் திசை அப்படி இப்படி யோகத்தை செய்யாது. ஓரளவு யோகமாக இருக்கும். ஏன்னா இந்த லக்னத்தோட அவயோகர் பாதக அதிபதி. ஸோ இந்த லக்னம் அவயோகர்னால இந்த புதன் திசையில் நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி யோகம் இருக்காது. ஆனால் யோகமாக இருக்கும். புதன் திசை பிற்பகுதியில் லட்சங்களை சம்பாதிப்பீங்க. ஸோ புதன் திசை ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்காது, ஓரளவு நல்லாயிருக்கும் புதன் திசை. புதன் திசை உங்களுக்கு தோஷத்தையும் செய்யாது, பாதகத்தையும் செய்யாது. ஸோ யோகத்தை வந்து கொஞ்சம் குறைவாக தான் செய்யும். சரி, புதன் திசை ஓகே. 2050ஆம் ஆண்டு புதன் திசை முடியுது. ஸோ 2050ஆம் ஆண்டில் கேது திசை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த கேது வந்து 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கேதுக்கு வீடு கொடுத்த சனி வந்து கொஞ்சம் வக்கரமாக இருக்கார் லக்னத்தில். இங்கே பரிவர்த்தனை எடுக்கக்கூடாது. வீடு கொடுத்தவனுக்கு கேதுக்கு வீடு கொடுத்த சனி வந்து வக்கரமாக இருக்கார், லக்னத்தில் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, கேதுவோட இணைஞ்ச கிரகமும் கேதுவை பார்த்த கிரகமும் நல்லாயிருக்கும். 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து கேதோட சேர்ந்துருக்கு. ஸோ கேதசை நல்ல யோகமாக செய்யும். கேதசை நல்ல யோகமாக இருக்கும். பௌர்ணமி பக்கத்தில் இருக்க வளர்ப்பிறை சந்திரன் வந்து கேதோடு சேர்ந்துருக்காரு. இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி பக்கத்தில் இருக்க சந்திரன், அந்த சந்திரன் வந்து கேதோடு சேர்ந்துருக்காரு. ஸோ சந்திரன் வந்து கிரகணம் ஆகுது. ஸோ கேது வந்து சுபுத்தமாக இருக்குது. ஏன்னா கேது வந்து சந்திரனோட சேர்ந்துருக்கு. 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பௌர்ணமி பக்கத்தில் இருக்குது. கேது வந்து சந்திரனோட சேர்ந்துருக்கு. ஸோ கேது தசை நல்லா இருக்கும். கேது தசை நல்லா சுபத்துவமாக இருக்குது. கேது வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது. ஸோ கேது தசை நல்ல யோகமாக இருக்கும். 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து சுபத்துவ செவ்வாய். இந்த சுபத்துவ செவ்வாய் 4ஆம் பார்வையாக கேதுவை பார்க்குது. செவ்வாய் 4ஆம் பார்வை கேது மேலே படுது. ஸோ 2க்கும் 9க்கும் அதிபதி செவ்வாய் மிகப்பெரிய யோகாதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கேதோட கனெக்ட் ஆகிறது மிகப்பெரிய யோகம். ஸோ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கேதோட கனெக்ட் ஆகிறது கேது தசை மிகப்பெரிய யோகம். 5ஆம் அதிபதியான பௌர்ணமி பக்கத்தில் இருக்க சந்திரன் வந்து கேதோட சேர்ந்துருக்கு. ஸோ கேது சுபத்துவம். 9ஆம் அதிபதியான 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக கேதுவை பார்க்குது. செவ்வாயோட 4ஆம் பார்வை கேது மேலே படுது. ஸோ 5 மற்றும் 9ஆம் அதிபதிகள் கேதுவோட கனெக்ட் ஆகுது. கேது தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இருக்கிறதுல கேது தசை யோகம். ஜாதகத்தில் கேது தசை தான் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். உங்கள் ஜாதகத்திலே கேது தசை தான் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். கேது தசை நல்லா இருக்கும். கேது தசை தான் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. உங்கள் குடும்பமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேது தசையில் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நல்ல வருமானம் வரும். உங்கள் பிள்ளைகள் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. கேது தசையில் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பத்தில் சகல சௌபாக்கியமும் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், பாக்கியமும் நல்லாயிருக்கும்.
கேது தசை ரொம்ப ரொம்ப யோகமான தசை. கேது தசை ரொம்ப ரொம்ப யோகமான தசை. 5 மற்றும் 9ஆம் அதிபதிகள் கனெக்ட் ஆகிறது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம். கேது தசையில் உங்கள் குடும்பத்தில் நல்ல சகல சௌபாக்கியமாக இருக்கும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நல்ல வருமானம் வரும். உங்கள் பிள்ளைகள் மூலிமா நல்ல வருமானம் வரும். உங்கள் பிள்ளைகள் மூலிமா நல்ல வருமானம் வரும். பிள்ளைகள் நல்லா பார்த்துப்பாங்க. மனைவி மூலிமா நல்ல சப்போர்ட் கிடைக்கும். கேது தசை மிகப்பெரிய யோகம். 2க்கும் 9க்கும் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி, வருமான ஸ்தானாதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி, லக்ஷ்மி ஸ்தானாதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து சுபத்துவமாகி 4ஆம் பாவையாக கேது பார்க்குறது. ஸோ இதுவே மிகப்பெரிய யோகம். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி. ஸோ அந்த 5ஆம் அதிபதி கேதோடு சேர்ந்துருக்குது. ஸோ கேது தசை மிகப்பெரிய யோகம். குடும்பத்தில் நல்ல குடும்பம் அமையும். குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி மேம்படும். குடும்பமும் நல்லாயிருக்கும், நல்ல பாக்கியமும் வரும், நல்ல வருமானமும் வரும். கேதுக்கு சாரம் கொடுத்த குரு பகவான் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். கேதுக்கு சாரம் கொடுத்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ லாபமும் நல்லா கிடைக்கும். நல்ல லட்சங்களை சம்பாதிப்பீங்க. கேது திசையில் நல்ல லட்சங்களை சம்பாதிப்பீங்க. கேதுக்கு சாரம் கொடுத்த குரு பகவான் வந்து 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துது. 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துது. ஸோ கேது திசை நல்லா இருக்கும். கேது திசையில் உங்கள் மனைவி மூலியமோ உங்கள் பிள்ளைகள் மூலியமோ நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. கேது திசை யோகமான திசை. கேது திசை 2050 ஸ்டார்ட் பண்ணி 2050 ஸ்டார்ட் பண்ணி 2057 கேது திசை முடியுது. ஸோ அந்த கேது திசை நல்ல யோகமாக இருக்கும், நல்ல யோகமான திசை. அதுக்கப்புறம் 2057 சுக்கிர திசை ஸ்டார்ட் பண்ணுது. 2057 சுக்கிர திசை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ சுக்கிர திசையும் நல்லாயிருக்கும். ஏன் இந்த மீன லக்கணத்துக்கு மிகப்பெரிய எதிரி வந்து சுக்கிரன். இந்த மீன லக்கணத்துக்கு மிகப்பெரிய எதிரி சுக்கிரன். ஆனால் அந்த சுக்கிர தசையும் நல்ல யோகமாக இருக்கும். அந்த சுக்கிர தசையும் நல்ல யோகமாக இருக்கும். இந்த மீன லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வந்து சுக்கிரன். இந்த மீன லக்கணத்துக்கு எதிரின்னு சொல்லலாம் இந்த சுக்கிர பகவானை. ஆனால் அந்த சுக்கிரனும் நல்ல யோகத்தை செய்யும். ஏன்னா சுக்கிரன் வந்து மீன லக்கணத்துக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு சேர்ந்துருக்கு. செவ்வாய் வந்து இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி, 2க்கும் 9க்கும் அதிபதி. அந்த 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்துருக்கு. ஸோ 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம். ஸோ 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. ஸோ சுக்கிரன் வந்து செவ்வாயோட சேர்வது மிகப்பெரிய யோகம். ஏன்னா அந்த லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயோட சுக்கிரன் வந்து சேர்றது மிகப்பெரிய யோகம். ஸோ சுக்கிர தசை நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயோட சேர்ந்துருக்கு. அந்த செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. ஸோ இந்த சுக்கிர தசையில் நல்ல வருமானம் வரும், குடும்ப அமைப்பும் நல்லாயிருக்கும். இந்த சுக்கிர தசையில் நல்ல பாக்கியம் கிடைக்கும். சகல சௌபாக்கியம் வந்து இந்த குடும்பத்தில் நிலவும். உங்கள் குடும்பத்தில் சகல சௌபாகியமும் இந்த சுக்கிர தசையிலையும் கிடைக்கும். சுக்கிர தசையில் நல்ல லட்சத்தை சம்பாதிப்பீங்க. சுக்கிர தசையில் நல்ல லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. சுக்கிர தசை மிகப்பெரிய யோக தசை. சுக்கிர தசை நல்ல யோகமான தசை. சுக்கிரன் வந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. மீன லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து மிகப்பெரிய யோகாதிபதி. அந்த யோகாதிபதியோட சுக்கிரன் சேருவது மிகப்பெரிய யோகம். சுக்கிரன் வந்து செவ்வாயோட கனெக்ட் ஆகிறது மிகப்பெரிய யோகம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்க பிருகுமங்கல யோகம். ஸோ இந்த சுக்கிர தசை நல்லா இருக்கும். சுக்கிர தசை மிக யோகமான தசை. சுக்கிரன் வந்து செவ்வாயோட சம்மந்தப்படுறது மிகப்பெரிய யோகம். குடும்பஸ்தானாதிபதி, வருமான ஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தான அதிபதி. ஸோ சுக்கிர தசையில் நல்ல வருமானம் வரும். ஸோ நீங்கள் லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. சுக்கிர தசை மிகப்பெரிய யோக தசை. ஸோ சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் லக்னத்தில் இருக்கார். சனி வந்து 11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி. ஸோ இந்த சுக்கிர தசையில் நல்ல லாபத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லாபத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல செலவையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் சுக்கிர தசையில் நல்ல லக்ஸரியாக இருப்பீங்க. சுக்கிர தசையில் நல்ல வருமானம் வரும். நல்ல லட்சத்தில் சம்பாதிப்பீங்க. குடும்பத்தில் நல்ல சகல சௌபாக்கியம்லாம் வரும். குடும்பம் நல்லாயிருக்கும்.
சுக்கிர தசையில் குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். சுக்கிர தசையில் நல்லா இருப்பீங்க. சுக்கிர தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். சுக்கிர தசையில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. சுக்கிர தசையில் நல்ல லாபம் வரும். நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க சுக்கிர தசையில். சுக்கிர தசையும் நல்ல யோகமான தசை. சுக்கிர தசையும் நல்ல யோகமான தசை. நல்ல யோகமான தசை. சுக்கிர தசையில் நல்லா இருப்பீங்க. சுக்கிர தசையில் நல்லா இருப்பீங்க. புதன் தசை ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். புதன் தசை ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். கேது தசை சுக்கிர தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். கேது தசை சுக்கிர தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஸோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. சுக்கிர தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. சுக்கிர தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. சுக்கிர தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். சுக்கிர தசை மிகப்பெரிய யோக தசை. சுக்கிர தசை நடக்கும்போது பிருகமங்கல யோகம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பிருகமங்கல யோகம். ஸோ இந்த சுக்கிர தசை மிகப்பெரிய யோக தசை உங்களுக்கு. திருமணம் சனி திசை குரு புத்தியில் நடக்கும். திருமணம் சனி திசை குரு புத்தியில் நடக்கும். 2030ஆம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும். சனி தசை குரு புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கு சனி திசை குரு புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ சனி திசை குரு புத்தி 2030ஆம் ஆண்டு திருமணம் நடக்கும். சனி தசை குரு புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். குரு 11ஆம் இருக்கார். 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. வீரியஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ சனி தசை குரு புத்தியில் திருமணம் நடக்கும். உங்களுக்கு 33ஆம் வயதில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது. லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி தசை குரு புத்தியில் திருமணம் நடக்கும். ஸோ 40 வயசுக்கு மேலே ரொம்ப யோகமான ஜாதகம். நன்றி, வணக்கம்.